கூடிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அங்கே போய் தான் சரியாகி இப்போ நல்லா சாப்பிட்றான், நார்மலாக இருக்கான். சந்தோஷம்தான். இந்த பிறந்த நாளில் வந்து என்னோடய கஷ்டத்தையும் என்னோடய சந்தோஷத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னென்ன போடணும், பிகினர்ஸாக இருக்கீங்க, டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது, நம்ம வீடியோலேயே வந்து லாஸ்ட்டில் இருக்குது பிகினர்ஸ் கிளாஸ் எல்லாமே, ப்ளவுஸு சுடிதாரு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேறு என்ன பேசணும்னு தெரியல. அப்புறம் திண்டுக்கல் சமையல் ஆரம்பிச்சிருக்கோம். சமையல் சேனலில் நிறையா வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா பாருங்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பிறந்தநாளை வந்து 13/2/1982ங்க, பிப்ரவரி மாதம் மாசி 1ஆம் தேதி தமிழுக்கு. நாங்கள் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து தான் கஷ்டப்பட்டு தான் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல நிலமையில வந்திருக்கோம். என்னோட அந்த உலகத்துக்கு காமிச்சது காரணமே என்னோடய பையன்தான். ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது, 8th நான் நிப்பாட்டிட்டேன். அது உங்களுக்கும் தெரியும். உனக்கு திறமை இருக்கமா, அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, நீ உன்னால் முடியும், நீ 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு உண்மையாக தான் வீடியோ போடுறேன். நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். எனக்கு இது வரைக்கும் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்ஷன் வந்ததே கிடையாது. நான் வந்து பிரித்து தைச்சதே கிடையாது. இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சு அவங்க கையில் கொடுத்துட்டுன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு ஃபிட் ஆயிடும். அந்த மாதிரி தான் நான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன் இது நாள் வரைக்கும். நான் வந்து கல்யாணத்தப்போ தான் கடை வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் வச்சுருந்தேன், தம்பி பிறக்கிற வரைக்கும். அப்புறம் அவனை வச்சுட்டு என்னால் கடை மெயின்டைன் பண்ண முடியல. சரி வரட்டும், நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். மாமியார் மாமனார் இல்லை, இப்போ அம்மாவும் கூட இல்லை, அம்மாவும் இறந்துட்டாங்க. வீட்டில் வச்சு தான் தைச்சிட்டு இருந்தேன். அது கை குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தைக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயங்க. அது சாதாரண கிடையாது. தனியால் இருந்து சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இந்த உலகத்துக்கு காமிச்சதுக்கு காரணமே என் பையன் பொண்ணும் தான். பொண்ணு ஷார்ட்ஸு நிறையா போடுவாங்க, பையன் வந்து பெரிய வீடியோ போடுவான். தமிழின் போடுறது எல்லாமே அவன் தான். அவன் பிள்ளைகளோட சப்போர்ட்டு தான் எனக்கு எல்லாமே. இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு எல்லாமே பிள்ளைகளோட சப்போர்ட்டு தான். ஆனால் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது எங்கள் வீட்டுக்காரரு. அவரே நான் விட்டு கொடுக்கல. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், சரி நீ பண்ணுப்பா நல்லா வருவ அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கறது கொடுத்தது எங்கள் வீட்டுக்காரர் தாங்க. இவ்வளோதையும் பிறந்தநாளுக்கு வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.